அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். 2025 வருடத்திற்கான பலன்கள். புது வருடம் பிறக்கும் போது தங்களுடைய 10ஆம் இடத்தில் ராசிக்கு 10ல் தனுசு ராசியில் புது வருடம் பிறக்கிறது. தற்சமயம் ராசியில் ராகு, 3ல் குரு வக்கிரம், 5ல் செவ்வாய், 7ல் கேது, 10ல் சூரியன் புதன், விரயத்தில் சனி சுக்கிரன் இருக்கின்றனர். ஆக கடின உழைப்பால் காரியம் சாதிப்பீர்கள். கர்ப்பிணி பெண்கள் உடல் நலனில் கவனம் தேவை. மார்ச் 29ஆம் தேதி நடைபெறும் சனி பேச்சியில் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருகிறார். உடல் நலனில் கவனம் தேவை. கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். சிறு உபாதை என்றாலும் தட்டி கழிக்காமல் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். மே 15ஆம் தேதி குரு பகவான் 3லிருந்து 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு செல்கிறார். ஆக 4ஆம் இடத்து குருவால் இதுவரை இழுபறியான காரியங்கள் படிப்படியாக முடியும். மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சியில் தங்களுடைய ராசியை விட்டு ராகு விலகுகிறார். 6ஆம் இடத்துக்கு கேது செல்கிறார். கேது 6ஆம் இடத்துக்கு சென்றால் யோகம் என்று சொல்வோம். ராகு பகவான் தங்களுக்கு விரயத்துக்கு செல்கிறார். ஆனால் குரு பார்ப்பதால் பிரச்சனை ஒன்றுமில்லை. ஏற்கனவே ராகு இருப்பதால் அடிக்கடி கற்பனையான கவலைகள், வீண் வதந்திகள் அனைத்தும் தங்களை பற்றி வரும். 12ல் ராகு, 6ல் கேது என்பதால் கோவில் கும்பாபிஷேகம், திருப்பலிகளை முன்னின்று நடத்துவீர்கள். ஷேர் மார்க்கெட் பிக்கப் ஆகும். வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. வயிறு, தொண்டை, மூட்டு உபாதை, நரம்பு உபாதைகள் தங்களுக்கு வரலாம். மே மாதத்துக்கு பிறகு ஓரளவு நன்மைகளும் நடக்கலாம். அதிக முதலீடுகள் வேண்டாம். ஜென்ம சனி, 7ரை சனியில் ஜென்ம சனி என்பதால் அதிக முதலீடுகள் வேண்டாம். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு வேலையில் திருப்தி இல்லாமல் போகும். எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது. அயல்நாட்டு வாய்ப்புகள் வந்தால் யோசித்து செல்வது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். பழைய பிரச்சனைகளை கிளறிவிட்டு சிலர் வேடிக்கை பார்த்தார்களே, அதற்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். முக்கிய கோப்புகளை கவனமாக கையாள வேண்டும். அலுவலக சூழ்நிலை அமைதி தருவதாக இருக்கும். பதவி உயர்வை சிலர் எதிர்பார்க்கலாம். குரு 4ல் அமர்வதால் தாய் மாமன் அத்தை வழியில் மனஸ்தாபம் வந்து நீங்கும். சொத்து வாங்கும் போது சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசித்து வாங்க வேண்டும். அடுத்து வேலை சுமையும் ஓரளவு நன்றாகத்தான் இருக்கும். கஷ்டப்பட்டு தான் தாங்கள் வேலை செய்ய வேண்டி அவசியம் இருக்கும். அரசியல் சார்ந்தவர்களுக்கு பதவி பாராட்டுகள் நிச்சயம் உண்டு. தற்சமயம் வருடம் ஆரம்பிக்கும் போது 10ல் சூரியன் புதன் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் வெற்றி பெறும். பிறர் மனதில் உள்ளதை எடை போடும் சக்தி தங்களுக்கு உண்டாகும். பிறருக்காக வக்காலத்து வாங்குவது, வீணாக மற்றொரு விஷயங்களில் மூக்கை நுழைப்பது கூடாது. பிறருக்கு ஜாமீன் தரப்படாது. கலைத்துறையினருக்கு நல்ல சந்தர்ப்பங்கள், வருமானங்கள் கிடைக்கலாம். நல்ல கதை அம்சம் கொண்ட பணங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். பங்கு வர்த்தகம், அதிக முதலீடுகள் வேண்டாம். யூக வர்த்தகம் எதிலும் இறங்காமல் இருக்க வேண்டும். நெருப்பு, மின்சாரம், ரசாயனம் சார்ந்த பணிகள், தொழில்களில் உள்ளவர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலில் புதிய ஒப்பந்தங்களை கவனித்து செய்ய வேண்டும். ஆக
மீன ராசியினருக்கு புது வருடம் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் பிறக்கிறது. 1 மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஜென்ம சனியாக வருகிறார். 7.5 சனியில் முடிந்தால் காரைக்கால் திருநாள் சென்று சனி பகவானுக்கு அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். முடியாவிட்டால் சென்னையில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். குரு பகவான் 4ல் இருக்கிறார். வாரம் ஒரு முறை குருவுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். கேது சாதகமாக இருக்கிறார். ஆக மீன ராசியினருக்கு 50 மதிப்பெண்களை நாம் கொடுக்கலாம். குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.